எப்படி? இது எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த எப்படிக்கு பதில சொல்லுங்க, அப்புறம் அந்த எப்படிக்கு நான் பதில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ எந்த சொல்லி எப்படி இருக்குன்னு. உன்னை விட மூத்தவ நான் தான், அப்ப நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏக்கா சாரி செலெக்ஷன் பண்றதுல கூடவா மூத்தவ சின்னவன்னு சொல்லுவேன்? சொல்லேண்டியா பியூட்டிஷியனே, குறைஞ்சா போயிருவேன். அதுவும் இல்லாம நீ பார்த்ததுமே நீ நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணுவேன், இல்லைன்னு பண்ண மாட்டேன். இப்படி சொல்லியே பிரியா தலையில ஐஸ் வச்சிருங்க. சூப்பரா இருக்குதுக்கா சாரி. ஐயோ தப்பிச்சு ஓடிட்டாங்களா? அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த பேரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்களே. அக்கா புஷ்பக்கா, இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசவும். என்ன புஷ்பா, யாரு தப்பிச்சு போயிட்டா? என்னாச்சு புஷ்பா, என்னாச்சு? அவங்க 2 பேரும் தப்பிச்சு போக பார்த்திருக்காங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதானே, யாரு தப்பிச்சு போனா? நான் தானே கேள்வி கேட்டேன், என்கிட்ட பதில சொல்லுமா. அது அது வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானா, அதான் அடிச்சு அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் இப்ப தப்பிச்சு போயிட்டாங்களாம். என்னது திருடனா? என்னம்மா சொல்ற புஷ்பா, உன் வீட்டுக்கு வந்தாங்க? ஆமா அத்தை. ஐயோ என்னம்மா சொல்ற, வீட்டுல 2 பெரியவங்க வேற இருக்காங்களே. அதானே, அவங்க பயந்து போயிருப்பாங்களே. புஷ்பா என்னம்மாச்சு, யார் லைன்ல இருக்கா இப்ப? அவங்க கிட்ட கேளு, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களான்னு கேளு. நீங்க யாரும் பயப்படாதீங்க, பெரியவங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஜூலி தான் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜூலி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு. என்னம்மா அவ்வளவு அவசரமா போனை கட் பண்ற நீ? வீட்டுல எதனா களை வாண்டுட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறதானே? அது நான் வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் எதையாச்சும் திருடிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு. என்னம்மா நீ இவ்வளவு கேஷுவலா இருக்க? ஐயோ, உன் வீட்டுல திருட வந்தான்னு சொன்னது எனக்கே இப்ப பயமா இருக்கு. என் வீட்டையெல்லாம் நான் ஒழுங்கா பூட்டினாங்கிற அளவுக்கு என் மைண்ட் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் தான் மீனா, பின் கதவை சாத்தினா கேட்ட மூடனான்னு 1000 யோசனை போய்கிட்டு இருக்கு எனக்கு இப்போ. நான் எல்லாத்தையும் பத்திரமா தான் வச்சுட்டு வந்தேன். அப்படியே எதனா திருட்டு போயிருந்தா கூட எங்க அத்தை இங்க தான் இருக்காங்களே வீட்டுல, சும்மாவா விழுவாங்க? அதுவும் பெரிய அத்தை இருக்காங்களே, ரொம்ப பெரிய ஆளாச்சு. அவங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்களா? மத்ததெல்லாம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாரும் பத்திரப்பட வேணாம். இப்ப நம்ம வந்த வேலையை பார்ப்போம். புடவை எடுப்போம். நல்லா அழகா இருக்குல்ல புடவையெல்லாம்? ஆமாமா, எல்லாம் வந்த வேலையை பாருங்க. திருட வந்ததா இப்ப முக்கியம். என்னது சுத்தம்? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திருட வந்தது முக்கியம்தான். ஆனா இப்ப அதை விட இல்ல அதுதான் அங்க சமாளிச்சுக்கிட்டாங்கல்ல. இப்ப நம்ம புடவைய பார்ப்போமே. எதுக்கு இப்போ இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கின்னு? புடவைய பாருங்க. ஆமாமா, புடவைய பார்ப்போம். நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் பொழுதோட வேற ஊருக்கு போகணும்ல. புடவைய பார்க்கலாம். ரொம்ப மோசமா சமாளிக்கிறாங்கல்ல 2 பேரும். ஆமாண்டியே, நம்ம அளவுக்கு திறமை பத்தலை இவங்களுக்குலாம். சரிக்கா, புடவைய செலக்ட் பண்ணது போதும். வாங்க நம்ம போய் அங்க என்ன நடந்ததுன்னு போனை போட்டு கேட்போம். வாங்க அந்த சூழிக்கு போனை போடுவோம். என்னக்கா சொல்றீங்க 2 பேரும்? அப்ப உண்மையிலே தப்பிச்சு போயிடுச்சிங்களா 2ம்? அக்கா அந்த ஃப்ராடுங்க மாட்டிக்கிச்சுன்னு அவகிட்ட சொல்லாத, கொஞ்ச நேரத்துக்கு வெறுப்பேத்துவோம். சரிடி. என்னக்கா உங்களுக்குள்ளவே பேசிக்கிறீங்க? என்னக்கா ஆச்சு? அவங்க 2 பேரும் உண்மையிலே தப்பிச்சு போயிட்டாங்களா? ஆமாண்டி மணி, தப்பிச்சு போயிருச்சுங்க. பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனாலும் தொட முடியாத தூரத்துக்கு ஓடிடுச்சுங்க. எப்படிக்கா, எப்படி தப்பிச்சு போனாங்க? அந்த ரூம்குள்ள தானே அடிச்சு வச்சிருந்தோம். ஆமாண்டி, அடிச்சுதான் வச்சிருந்தோம். ஆனா சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரூம் கதவை திறக்கணும்ல. அப்பதான் பெரிய அத்தையும் ஜூலியும் ரூம் கதவை திறந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. இந்த 2 நாய்களும் ஏற்கனவே பிளான போட்டு வச்சிருந்ததுங்க போல. ரூம் கதவை திறந்து வந்ததுமே அடிச்சிட்டு இருக்குங்க. அடிச்சதும் அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. இதுங்க 2 ஓடிடுச்சுங்க. அப்ப அவங்க 2 பேரும் உண்மையிலே எஸ்கேப் ஆயிட்டாங்களா? ஆமா. என்னக்கா இவ்வளவு ஈஸியா ஆமான்னு சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு அல்லல் பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேர்த்து ஊத்திய அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாய்களை தூக்கிட்டு போய் அடிச்சு வச்சோமேக்கா. இப்படி தப்பிச்சு போயிருச்சுன்னு ஈஸியா சொல்றீங்களே. இப்ப பேசி பிரயோஜனம் இல்லடா. கஷ்டப்பட்டு கடத்தணும், ஆனா என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதான், போயிட்டாங்க. இப்ப நேரடியா சௌமியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். மணியே, உன் கல்யாணத்தை மறந்துரு. ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க நீங்க? அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காதா? போச்சா போச்சா, எல்லாம் போச்சா? ராகுலே, எதுக்கோ சரசப்பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருடா. இவங்க 2 பேரும் சும்மா விளையாடுறாங்களோன்னு தோணுது. ஆமாண்ணா, எனக்கும் அப்படித்தானே தோணுது. இப்ப உண்மையிலேயே அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருந்தாங்கன்னு வையே, இதுங்க 2த்துக்கும் காலி இங்க தங்கி இருக்காது. இந்நேரம் கிளம்பி ஓடி இருக்குங்க. அதுங்களை போய் பிடிக்கிறேன்னு. அதானே பார்த்தேன். எனக்கு என்னமோ இவங்க மணியை வெறுப்பேத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விட்டு, நான் நம்மளும் கூட சேர்ந்து வெறுப்பேத்துவோம். அப்புறம் அர்ச்சனாக்கா அவ்வளவுதானா? ஐயோ, மணி கல்யாணம் போச்சே. அவசரப்பட்டு புடவை நகைன்னு என்னென்னமோ எடுத்துட்டோமே. கண்டுபிடிச்சிட்டாண்டி. ஆமாண்டா. சி ஆமாண்டா, அவ்வளவுதான்டா. ஐயோ, என் தம்பி கல்யாணம் நின்று போச்சே. சூப்பரா வருத்தப்படுறாங்கப்பா. சரிங்கக்கா, அவ்வளவுதான்க்கா, ஆனது ஆச்சு. இதுக்கு மேல இதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல கதா. நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம மணிமேகலை கல்யாணம் நின்று போச்சு, அவ்வளவுதான். நம்ம வந்து ஷாப்பிங்கை கூட இப்போ வேஸ்ட் பண்ண வேணாம், சரிங்களா? நம்ம எல்லாருமே ஷாப்பிங் நல்லபடியாவே பண்ணுவோம். நந்தினிக்கும் சந்தோஷனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். ஏன் மணியே, நீ எடுத்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே வச்சிருந்தா? சி, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு கேடு நாய்க்கு. கல்யாணம் தான் நின்று போச்சுல,
இருக்குல்ல. ஏய் என்னடா இப்படி பேசுற? அதானே, வாயை மூடு ராகுல், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இருங்க, முதல்ல இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிப்போம். அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நீ போய் என்ன தேடி பார்ப்ப? நாளைக்கு நீ 40 கண்ணாடியை போட்டுக்கின்னு பார்த்தா கூட வெண்ணேன்னு தெரியாதுங்க. அவ்வளோதான், அதுக்கு தப்பிச்சு போயிடுச்சுங்க. அறிவே இல்ல ராகுலே, எதுல விளையாடணும்னு தெரியாது அவனுக்கு. அவங்க தப்பிச்சு போயிட்டா மணியோட கல்யாணமே நின்று போயிடும். அது தெரிஞ்சோ நீ என்ன நீ இல்ல என்ன நீ கேட்குறேன்? அடியே, அவ கல்யாணம் நின்னா நின்றுன்னு போட்டான். உனக்கு என்னடி பிரச்சனை? இப்ப நந்தினிக்கோ சந்தோஷம் இருந்துக்கோ சூப்பரா கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவான். அதுக்கு எதுக்கு கல்யாணம்? மூஞ்சும் மொகரையும் வருதுக்கு என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் கேட்டிருப்பான் பிரியா. எந்த பக்கத்துல இருந்து வந்தா முதல்ல நம்ம இங்க தானடி இருக்கோம். அந்த புடவை ரேக்கு பின்னாடி இருந்து வந்திருப்பான்க்கா. ஐயோ, கேட்டானா இல்லையான்னு தெரியலையே. என்ன, நான் கேட்டதுக்கு யாரும் பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க? என்ன ராகுல் இவ்வளோ ஷாக்கிங்கா நிக்கிற? என்னாச்சு? அதுவும் இல்லாம எதுக்கு நீ மணி கல்யாணம் நிக்கணும்னு சொன்ன? மணி கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணத்தை பண்ணணுமா? ஐ மீன், எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் பண்ணணுமா என்ன? யார் சொன்னது அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? என்ன நான் எப்படி சொல்லிச்சே? நீ தானேப்பா அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மணியை பார்த்து சொன்னல, உனக்கெல்லாம் கல்யாணம் தேவையா? உன் கல்யாணத்தை நிறுத்திட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொன்னியே. நல்ல வேலை, அவ்வளோதான் கேட்டாரு போல. பிரதர், அதையெல்லாம் நீங்க அப்படி தப்பான நோக்கத்துல எடுத்து பார்க்காதீங்க பிரதர். நான் தப்பா பார்த்தேன்னு உங்ககிட்ட இப்ப சொன்னா என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு இப்ப இந்த ராகுல் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இவ்வளவு கேள்வியா? டேய், நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே கேள்விதான், அதுக்கு பதில சொல்லு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க ப்ரோ. அதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரோ. கடைக்குள்ள வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்ததா, எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தது. பொம்மை போட்டு இருந்த ட்ரெஸ்ல இருந்து ஏதோ இங்க தொங்கிட்டு இருக்க ட்ரெஸ்ல இருந்து ஏன் கடைக்காரங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே போய் பாக்குது. இந்த ட்ரெஸ் என்ன வேலைன்னு அவங்க கிட்ட போய் கேக்குது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. அதனாலதான் அதை சும்மா டீஸ் பண்றதுக்காக, இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ ஒன்னும் கல்யாணத்தை பண்ணிக்க தேவையில்ல, உன் கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆனனுக்கோ நந்தினிக்கோ கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல ப்ரோ. அட கடவுளே, ஏமா நீ இப்படி பண்ற? பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருக்க, ஓகே. கடைக்காரங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூடவா போய் பாப்ப? நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டேன். இனிமேல் பார்க்க மாட்டோங்க. அதான் கரெக்ட். எங்க வந்தாலும் டீசெண்டா பிஹேவ் பண்ணணும், புரியுதா? நீ மட்டும் இன்னொரு தடவை இப்படி பண்ணனுவையே நானே கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ராகுல் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னா, ஆனா நான் உண்மையிலேயே சொல்லிடுவேன், ஓகேவா? இதுக்கே கல்யாணத்தை நிறுத்தி வாங்குறான் இவன். ஐயோ, சரிங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் இனிமேல். வெரி குட். அப்புறம் நந்தினி, சந்தோஷ், உங்க 2 பேருக்குமே தான் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு? கல்யாணத்தை இப்பவே பண்ணிக்கலாம்ல, எதுக்கு 2 மாசம் தள்ளி வச்சுங்க? டேய், ஷாப்பிங் வந்திருக்கோண்டா, இங்கேயா பேசுறது? அதெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், சரியா? போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம், டைம் வேற ஆயிட்டு இருக்குல்ல. சாரிடா, நின்று பேசிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே பேச்சு வாக்கில் கேட்டுட்டேன். ஓகே, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி வாங்க, எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆமாப்பா, வாங்க போய் ஷாப்பிங் பண்ணுவோம். ஏய் அக்கா, உனக்காக இந்த சாரி செலக்ட் பண்ணிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. உன் செலெக்ஷன்க்கா நல்லா தான் இருக்கும், நான் இதையே எடுத்துக்கிறேன். பாரு, இவள என்ன கிண்டல் பண்றியா நீ? இல்லக்கா, நான் ஏன் உனக்கு கிண்டல் பண்ண போறேன்? உன் செலெக்ஷன் நல்லா இருக்கும்னு தானே சொன்னேன். சரி, அதுக்குன்னு சாரியை வாங்கியாச்சும் பார்க்கலாம்ல. அட்லீஸ்ட் நீ பார்க்கவாது செஞ்சியா இந்த சாரியை? என்ன கலர்னாச்சும் பாத்தியா? கிரீன் வித் பிங்க் தானேக்கா, நான் பார்த்துட்டேன்க்கா. நீ எடுத்துட்டு வரும்போதே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப தாண்டி சலிச்சுக்கிற. சரி, எதனா ப்ராப்ளமா உனக்கு? ஒரு மாதிரி அப்செட்டாக வேற இருக்க. ஏதோ வேண்டா வெறுப்பா ஷாப்பிங் வந்த மாதிரி இருக்க நீ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என்கிட்டயே போய் சொல்லாதடி, நான் உன் அக்கா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி நல்லா. நீ எப்போ எப்படி இருப்பன்னு. நீ இப்போ சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்க. ஏதோ வேண்டா வெறுப்பா ஷாப்பிங் வந்த மாதிரி இருக்க. அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா போய் சொல்லாதடி, நீ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குங்கிறத உன் ட்ரெஸ்ஸே காட்டி கொடுத்துருச்சுடி. ஏன் ட்ரெஸ் காட்டி கொடுத்துருச்சா? சரி, என்ன காட்டி கொடுத்துச்சுக்கா? நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போனோன்னா கூட எந்த அளவுக்கு மினிக்கிட்டு போவ, எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ நம்ம இப்போ வெட்டிங் ஷாப்பிங் வந்திருக்கோம், இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்க. அதுவும் வீட்டில் போடுற டாப்பை போட்டுட்டு வந்திருக்க. அதுலேயே தெரிஞ்சிருச்சு உனக்கு இந்த ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. கூட பிறந்தவகிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு இப்போ புரியுதுக்கா எனக்கு. கண்டுபிடிச்சனா? சரி சொல்லு, என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லைக்கா, இந்த கல்யாண ஷாப்பிங் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா. நான் வீட்லேயே இருந்திருப்பேன், நீங்களே எதனா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து ஒரே வெறுப்பாக இருக்குக்கா. அதுவும் அந்த மணி அக்காவை பார்க்குறப்பெல்லாம் செம்ம எரிச்சலாக இருக்குக்கா, டென்ஷனாக இருக்குக்கா. ஏன்டி அப்படி சொல்கிற? பின்ன நந்தினி அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு அவங்க சௌமியா கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பிளான் பண்ணாங்க, என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க அன்றைக்கி மண்டபத்தில். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுக்கா, அவங்கள பார்த்தாலே ஞாபகம் வருது. இப்போ என்னடான்னா நந்தினி அக்காவோட கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. இவங்களால தானே நினைச்சு கல்யாணம். ஆமாண்டி, அவள் முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டாதான். ஆனால் இப்போ உண்மையிலேயே மனசு மாறி இருக்காடி. இப்போ நந்தினிக்கோ சந்தோஷனுக்கோ கல்யாணம் நடக்கணும்னே அவள் ஆசைப்படுறா. ஆனால் என்ன சிச்சுவேஷன் இப்போ அப்படி இல்லை, அதனால தான் கல்யாணத்தை நடத்த முடியல. நான் உனக்கு அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்கிறேன்னா. என்னமோ போங்கக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் டென்ஷனாக தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் நந்தினி அக்காவுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இப்போ அந்த அக்கா பக்கத்துலேயே இப்படி தான் போய் ஜாலியாக நின்று பேசுகிறாங்களோ, அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குக்கா.
சரி விடு விடு, எதை பற்றியும் பேச வேணாண்ணா. நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீ இப்போ இதுக்கும் டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விடு. சரிக்கா. சரிடி, மற்ற பசங்களாம் எங்க? அஸ்வினுக்கு அதிரின்னு யாரையும் காணோம். சத்யாலாம் எங்கடி? தினேஷ் எங்க? சின்ன பசங்களெல்லாம் சத்யாவும் தினேஷும் தாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோ நானுமே இப்போ போயிடுவேன். அங்கே கிட்ஸ் ஜோன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குதுங்க. சரி சரி போ. நீ எதனா ட்ரெஸ் பார்க்கணுன்னா அப்போ என்ன கூப்பிடு, நான் வந்து பசங்களை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நான் போய் அதுங்களை பார்த்துக்கிறேன். நீ போய் ஷாப்பிங் பண்ணு போ. சரி சரி, உனக்கும் சேர்த்து நானே ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். சரி நீ போ. ஓகேக்கா. இதெல்லாம் பிரைடல் லெஹங்கா மாதிரி இருக்குல்ல? மாதிரி எல்லாம் இல்லைங்க, அதே தான். ஓய், நீ என்னடி இந்த பக்கம்? சித்தி, இங்கே வாங்கல கொஞ்சம். இந்த வர இரு. சொல்லுமா, என்ன விஷயம்? சித்தி, அர்ஜென்ட்டாக சூச்சு வருது. இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கும்? ரெஸ்ட் ரூமா? அங்க படிக்கிட்டு இருக்குல்ல, அது பக்கத்துலயே இருக்கும் பாரு. அங்கே தான் இருக்கா? நான் அது தெரியாமல் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன். சரிங்க சித்தி, நான் போயிட்டு வந்துடுறேன். இரு, நீ தனியா போத்தவில்ல, நானும் வரேன். பரவாயில்ல சித்தி, இங்கே தானே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் இங்கே தான் இருப்பேன், நீ தைரியமா போ. அதுவும் இல்லாம அது லேடிஸ் டாய்லெட் தான், சரியா? சரிங்க சித்தி, நான் வரேன். ஓடுது பாரு, அவ்வளோ அவசரம் போல. ஆனா என்ன, இந்த பாவாடியை கட்டிக்கிட்டதால நடக்க முடியல, தத்துக்கா புத்துக்கான்னு நடக்குது. என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குது இவளை பாக்குறப்பெல்லாம். என்னவா நந்தினி? உங்க பொண்ணு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கான்னு கேட்டா, அதான் சொன்னேன். என்னது, ஏன் பொண்ணா? ஆமாங்க சந்தோஷ், உங்க பொண்ணு தான். நீங்க என்ன முறை வேணும் அவளுக்கு? சித்தப்பா. அப்ப அவளை உங்களுக்கு பொண்ணுன்னு தானே சொல்ல முடியும். அப்படி வரியா நீ? கரெக்டு தான், அப்பா அவ எனக்கு பொண்ணு தான். சத்யா மட்டும் இல்லைங்க, கனிமொழி, ஐஷு, அஸ்வின்னு நம்மளுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க இருக்குது. அந்த 3 பேர் வேற இருக்காங்கல்ல, கரெக்ட். அப்ப நம்மளுக்கு 4 பசங்க. நம்மளுக்கு 4 பசங்கல்ல? ஆமாமா, கல்யாணம் பண்ணாமலேயே 4 பிள்ளைங்களை பெக்கல வளர்க்க போறோம். வளர்ப்போம், நல்லாவே வளர்ப்போம். அப்புறம் பெத்துக்க கூட செய்யலாம், உனக்கு ஓகேன்னா. ஆமாண்டி, இந்த நாளோட சேர்த்து நம்மளுக்குன்னு ஒரு 4 பேத்துக்கிட்டோன்னு வை, இன்னும் சூப்பரா இருக்கும். மொத்தம் 8 பசங்க இருக்கும்டி நம்மளுக்கு. பாரு, என்னடி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பெத்துக்கலான்னு சொல்லு. சொல்றாங்க பெத்துக்கலான்னு, மூஞ்ச பேர் அவருக்கு நல்லா. ஏண்டி? என்ன ஏண்டி, நம்ம கல்யாணமே இப்போவோ அப்போவோடி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ அவ்வளோதான் நின்று போச்சு. இப்போ கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மாசமாவது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 வருஷம் ஜாலியாக மேரேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 4 குழந்தைங்களை பெற்று, ஐ மீன் 1ஓ 2ஓ பெற்று, அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு 4-5 வருஷமாவது ஆகும். நீங்க என்னடானா வா பெத்துக்கலாம்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இப்போ நந்தினி, நீ சொல்றத கேட்கறப்பவே எனக்கு டயர்ட் ஆகுது. அதுக்கே நம்ம ஈஸியான விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கஷ்டமான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. எது ஈஸி எது கஷ்டம் கொஞ்சம் சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புள்ளி பெத்துக்கலாம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு 2-3 வருஷம் ஜாலியாக சுத்தலாம். இது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் பெத்துட்டு அப்புறம் கல்யாணம். எஸ் நந்தினி, நீங்க சொல்றீங்க அதை. நான் தான் சொல்றேன். எங்க உங்க அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க. அம்மாவா? எங்க இருக்காங்க? அம்மான்னு சொன்னதுக்கே பதறீங்க, இதுல என்ன அம்மா வாக்குறதுக்கு துடிக்கிறீங்கல்ல. மூஞ்ச மகரையும் பாரு, போயா போய் கல்யாணத்துக்கு சொக்கா எடுப்போம். தெரியும்டி, எனக்கு தெரியும். நான் போய் ட்ரெஸ் எடுக்க தான் போறேன். ஆனா பாருடி, சீக்கிரமாவே உன்னை நான் அம்மா வாக்காம விட மாட்டேன்டி. முதல்ல என்ன பொண்டாட்டி ஆக்குங்க, அப்புறமா அம்மா வாக்குறத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். நான் இப்ப நினைச்சா கூட என்னால 2த்தையும் பண்ண முடியும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன், சரியா? அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன். எப்படி பேசிட்டு போறாரு பேர் அவரு. இந்த ராகுல் கிட்ட இவர் கொஞ்ச நேரம் பேசினா கூட போதும், அப்படியே மாறிடுவாரு. சத்யா ப்ளீஸ், சத்யா சொன்னா புரிஞ்சுக்கோ. ஐ எம் ரியலி சாரி. நான் ஏதோ விளையாட்டா தான் அப்படி பேசினேன். ஐ எம் ரியலி சாரி. நான் இனிமேல் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டேன். சாரி, தூக்கிட்டு போய் குப்பையில் போடு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இல்லைன்னு நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நீ சொன்னதை சொல்லிடுவேன். நான் தான் சாரி கேட்குறேன்ல, நான் ஏதோ விளையாட்டா தான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் சத்யா, சொன்ன புரிஞ்சுக்கோ. 2 சண்டை போட்டுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. டே தினேஷா, சொல்லுங்க அண்ணா, ட்ரெஸ் எதனா எடுத்தீங்களா இல்லையா? 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ண்ணா, எடுத்துருவோம். சரி, சண்டை போடுறத ஓரம் கட்டிட்டேன், ட்ரெஸ்ஸை முதல்ல எடுத்து முடிங்க, ஓகேவா? அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். சண்டையெல்லாம் ஒன்றும் போடல மாமா. என் தம்பியை நல்லா திட்டிட்ட, சண்டை போடலன்னு வேற பேசுற பத்தியா நீ? எதுவும் குழந்தை மாதிரியா மூஞ்சி வச்சுக்கிற பாரு நீ. மூஞ்சிங்களை பாரு, எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் பாருக்குதுங்க, விஷங்க. மாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் சண்டையெல்லாம் ஒன்றும் போடல. சரி கண்ணை உருட்டாத, போய் சண்டையை போடு. போய் ட்ரெஸ் எடுப்போம். ஏப்பாடா போய் ட்ரெஸ் எடுங்க போங்க. சரிங்க அண்ணா. அப்புறம் அந்த குட்டி பசங்களா எங்கடா? கண்ணிலே காணாதுங்களா? மாமா, எல்லாரும் சித்ரா அக்கா கூட இருக்காங்க மாமா. ஓ, அந்த மேடம் பாத்துக்கிறாங்களா? சரி நீங்க கடகன ட்ரெஸ் எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து கொடுங்க அண்ணா, நான் கவுண்டர்ல குத்துறேன். சரிங்க மாமா. ஓகே அண்ணா. சத்யா, வாயை முடிக்கிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிற வேலையை பாரு, சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. ரொம்ப தான் ஓவரா பண்றா. இனிமேல் நான் இவகிட்ட பேசவே போறது இல்ல. என்னை கை நீட்டி வேற அடிச்சுட்டா, அதுக்கு ஒரு சாரி கூட என்கிட்ட கேட்கல. ஆனாலும் நான் சாரி கேட்டாலும் திபுர் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சி, இனிமேல் நான் இவகிட்ட பேசவே போறது இல்ல. அப்படியா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே.
இல்லை சார், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் ரோஸ் ஆண்டியே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாங்களே. பா, ரோஸ் இருக்கிற வரையும் ஊருக்குள்ள ஒரு திருட்டு பையன் நுழைய முடியாது, துவம்சம் பண்ணிடுச்சு போல. அது என்னமோ உண்மைதான் சார். ஆனால் இவங்க 2 பேரும் திருடங்களா இல்லை சார். ஒருத்தவங்க போலி ஜோசியர், இன்னொருத்தவங்க அந்த குறி சொல்றவங்க சார். என்னப்பா ஜேம்ஸ் சொல்ற? அவங்களே எதுக்கு ரோசமா போட்டு அடிக்கணும் சார்? அப்போ உங்களுக்கு விஷயம் என்னன்னே தெரியாதா? தெரியாதுப்பா ஜேம்ஸ். சார், சிவா சாரோட பொண்ணு நந்தினி இருக்காங்கல்ல? ஆமா சார், அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்த ஜோசியர் தான் சார் இவன் சரியான போலி ஜோசியர் சார். அதுவும் இல்லாமல் அந்த குறி சொல்கிற பொம்பளையும் போலி ஆள் தான். உங்கள் வீட்டில் கூட கல்யாணம் நடந்தால் பிரச்சனை ஆகிடும்னு உங்களெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சது அந்த பொம்பளை தான் இது. என்னப்பா சொல்கிற நீ? போலி ஆளுங்களா 2 பேருமே? ஆமாம் சார், 2 பேருமே போலி ஆட்கள் தான். நீங்கள் நேரில் வாங்கலேன், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். சரிப்பா ஜேம்ஸ், ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். சிவா கிட்ட சொல்லிட்டியாப்பா அதெல்லாம்? அவர் ஃபோன் எடுக்கல சார். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுப்பா. இந்த 2 போலி ஆட்களுமே கொஞ்ச நாளாவே நம்ம ஊரில் தான் இருந்திருக்காங்க சார். அதுவும் புஷ்பாக்கா இருக்காங்கல்ல, சிவா சாரோட பொண்ணு, அவங்க வீட்டில் தான் கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க. குடும்பமாக சேர்ந்து அடித்ததாகவும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. புஷ்பா வீட்டில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்களா? சரி, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன் ஜேம்ஸு, நேரில் பேசிக்கலாம். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இப்போது. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என் கடமை, நான் அதை பண்ணிட்டேன் சார். ஓகேங்க சார், பாய் சார். பாய்ப்பா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா ஏன் சிவா என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை? அதுங்க 2 போலி ஆளுங்கன்னா அதுங்க சொன்ன குறி சொன்னதாக இருக்கட்டும், இல்லை ஜோசியமாக இருக்கட்டும், எல்லாமே போலியாக தானே இருந்திருக்கும். ஐயா, இதில் என்னமோ பெருசாக மர்மம் இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கிறது என்ன, ஈவினிங் போயிட்டு ஜேம்ஸ் கிட்ட கேட்டால் சொல்ல போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவனை பிடிச்சி உழுக்குவோம். இவன் கிட்ட இருந்து முதல்ல உண்மை வரட்டும். டே பத்மநாபா, என்னடா தனியாக உட்காந்து பேசுனுங்கிற? வா போய் ஷெர்வா நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபிட்டிங்காக இருக்குதான்னு பார்த்துருவோம். வா பார்க்கலாம்டா, வா. வாடா போவோம். டேய், 4 பேருமே பிளாக் கலர் எடுத்துருக்கோமே, நம்ம வீட்டு பொம்பளைங்களா நம்மளை திட்டாதுங்களாடா? சங்கீத ஃபங்க்ஷனுக்கு தானே பிளாக் கலர் எடுத்துருக்குறோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வா, நம்ம போகலாம். சரி, அதுக்கு ஏன் இவ்வளோ முறப்பா பேசிக்கிட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே பேசு. சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க, வேறு வேலை இல்லைல்ல எனக்கு. சீவா போகலாம். ரொம்ப பண்ணாதடா, போடா போட. ஜேம்ஸே, தகவலை சொல்லிட்டு அவங்களாண்ட? இதோ இப்பதான் அத்தை சொன்னேன். நல்லதுப்பா. இதுங்களா வெளியெல்லாம் விட்றாத. இந்த பெயிலு கீழுன்னு எதனா வக்கீல வச்சு நீ வெளியே வந்துட போதுங்க, திருட்டு நாய்ங்க. வெளியெல்லாம் விட்றாத. உன் வீட்டு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் இதுங்க 2 உள்ளே இருக்கட்டோன்னே அப்பாலிக்கா வேணா பெயில் வாங்கின்னு போட்டோம் வெளியே நாய்ங்க. கண்டிப்பா. போலி சாமியாருங்களை வெளியே விடுறதாவே இல்லை முதல்ல நான். சூப்பர்ப்பா. என்ன ஓட்டம் ஓச்சுங்க 2 எங்க அதுங்க? இதோ பாட்டி பின்னாடி பாரு. நல்லா இருக்குது இப்பதான் உங்களை பார்க்கறதுக்கு. எங்க வீட்டுல நல்ல சொகுசா இருந்தீங்கல்ல 2 நாளா. நல்ல பேன் காத்துல நல்ல பாய் தலை கண்ணியெல்லாம் குத்து வேலைக்கு சோறை போட்டு டீயை போட்டு உங்களை நாங்க நல்லா கவனிச்சிக்கினா எங்க தலையிலேயே மணலி போட்டு ஓட பார்த்தீங்கல்ல நீங்க. அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. 2 பேரும் ஒழுங்கா ஒய்க்கியமா இருந்திருந்தீங்கன்னு வைய, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருந்தாலும் விட்டுருப்பாங்க. ஆனா இப்ப மன்னிப்பு கிடையாது. போனை போட்டு விஷயத்த சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. சாயங்காலம் வந்து கும்முவாங்க, நல்லா வாங்கிக்கோங்க. ஆமா, எங்களெல்லாம் தெருவா ஓட விட்டு எங்க மண்டியிலேயே அடிச்சுட்டு ஓடுனீங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். இருங்க, சாயங்காலம் வந்து வைப்பாங்க உங்களுக்கு ஆப்பு. மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். எப்போ அடி பேய் மூஞ்சிய உன்னையெல்லாம் மன்னிக்கிற மாதிரி இல்லை. எப்போ ஜேம்ஸே, இவ வாயை திறந்து பேசவே கூடாதுப்பா. வாயில எதனா துணியை வச்சு அடிச்சு விட்டுருப்பா. இவன் வாயை திறந்தாலே சொல்லி பயமுறுத்துறா. ஆப்பா, நான் கூட நிறைய நேரம் சாப்பாடு எடுத்துன்னு போகும்போது அலறி பயந்துருக்கிறேன்ப்பா. இதால வாயில எதனா துணியை அடிச்சு விட்டுருப்பா. அதுக்கு மூஞ்ச பாருதுக்கு நல்லா. இது எப்படிதான் இந்த குரலை வச்சுக்கணும் குறியெல்லாம் சொல்லிச்சோம். என்னடா அப்படி பாக்குற? ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா நீ தான் சரியில்லை. நான் சரியில்லையா? நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ? அப்போ உனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணுன்னு? பத்தியா விளையாடாதரா, என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓ, உண்மையெல்லாம் மறைச்சு வச்சதும் இல்லாம டென்ஷன் வேற ஆவியா நீ? அப்பா, நல்ல கதையா இருக்குடா இதெல்லாம். உண்மையை மறைச்சு வச்சனா? நான் என்ன உண்மையப்பா மறைச்சு வச்சா? என்கிட்ட இருந்தா இப்ப நீ எதையுமே மறைக்கல. டே பது, என்னடா பேசுற? உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு? நீ ரொம்ப சமாளிக்காதடா, பச்சையா தெரியுது. உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் செட் ஆகலடா. உண்மையை சொல்லு, எதுக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? ஐயோ, விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேசுறான் போல இருக்கு. டே மச்சான், நம்ம அப்புறமா பேசலாம்னா? ஷெர்வாடி வேற பாரு போட்டுட்டு ட்ரையல் பார்த்தோம், அப்படியே போட்டுக்கிட்டே நீ நல்லா இருக்குமா? போயிட்டு மாத்தின்னு வந்துடுறான். இதை தானே நம்ம எடுக்க போறோம். நம்ம இங்கிருந்தே கூட வீட்டுக்கு போட்டுன்னு போலாம். அவசரமா நீ மாத்தணும்னாலும் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இப்பவே என்கிட்ட விஷயத்த சொல்ற, எதுக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச?
டே பார்த்து அமைதியர்றா, அசோக்கும் முரளியை வரானுங்கடா, அமைதியர்றா. நம்ம 4 பேரும் இத்தனை வருஷமா எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாம தானே இருக்கிறோம். இப்ப என்ன நீ புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? மறைச்செல்லாம் வேற வைக்கிறல்ல. மவனா உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டா. தாராளமா வச்சுக்கோ. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் மூடிக்கின்னு இரு. டே பத்தியா சிவா, சூப்பரா இருக்கிறீங்கடா 2 பேரும். ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்குது? சிமுட்டா செம்மையா இருக்கிறடா. ஆமாண்டா ஷிகே, சூப்பரா இருக்குடா. டேய் ஏன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு? சூப்பர் மச்சான், செம்ம ஃபிட்டிங்கா சூப்பரா இருக்கடா. ஆமாண்டா முரளியா, வேற லெவல்ல இருக்குது. உனக்கு நீ தச்ச மாதிரி இருக்குதுடா அது. தேங்க்ஸ் மச்சானுங்களா. துப்பட்டா வரலையாடா அதுக்கு? இல்லடா. ஏய் நீ மட்டும் என்ன துப்பட்டா இல்லாத ட்ரெஸ்ஸா எடுத்துருக்கிற? அதோ எங்களை மாதிரியே துப்பட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸா பாத்துடுப்பா. டேய் எனக்கு அதெல்லாம் வேணாம்டா. அதையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும்டா அது. பின்னு குத்திக்கோ, அழகா நிக்கும். நீயே பின்னு குத்திக்கோ, நல்லா மடிச்சு வச்சு போடாடி. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நெட்ட ரொம்ப ஓவரா தான் பண்ற. நாங்கெல்லாம் மட்டும் ஷாலை போட்டுன்னு சுத்துறோம். நீ மட்டும் நல்லா ஜாலியா சுத்துவியா? ஏய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருந்துட்டு போட்டோம், விடாண்டா. அதான்டா காட்டான். என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைடா. நீ விடு, அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காத. நீ இப்படியே இருடா மச்சான், இதான் சூப்பரா இருக்கு. தேங்க்யூடா பத்து, உங்க 2 பேரும் காஸ்டியூமும் சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ்ரா மச்சான். சரி வாங்க அடுத்த ட்ரெஸ்ஸை போய் பார்ப்போம். ஏன்னா இது வெறும் என் சங்கீத்துக்கு மட்டும் தான். ரிசப்ஷனுக்கு வேற இன்னும் எடுக்கணும். அப்புறம் வெட்டிங்க்கு வேற பட்டு வெஷ்டி செட் எடுக்கணும். இன்னும் நிறைய இருக்குடா. வாங்கடா போவோம். இப்படியே நின்று இருந்தோன்னு வைங்களா, நேரம் ஆயிடும். ஆமா மச்சான், லேடிஸ் வேற ஒரு பக்கம் கடகடனே ஷாப்பிங் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லேட் பண்ணோன்னு வை, அசிங்கமாயிரும் மச்சான். சீக்கிரமா வா போலாம். ரொம்ப சீரியஸ் சொல்றேன் மச்சான். டேய் வாங்கடா போலாம். டேய் என்னடா நிக்கிற? அப்பாடா போறேன்டா. என்ன அவசரம் உனக்கு? இங்க பாரு, நம்ம ஊருக்கு போனதும் மொத்த வேலையா ஏன் இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சங்கிறத என்கிட்ட சொல்லணும். என்ன விஷயம் ஏதுன்னெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னடா சொல்ற? உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? எனக்கு தெரியலன்னா தான் நீ ஆச்சரியப்படணும். தெரிஞ்சதுக்கெல்லாம் நீ இவ்வளவு ஷாக் ஆகாத, சரியா? வா, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ மனசோட ஏற்றி விட்டுட்டு போயிட்டானே இவன். முதல்ல இவனுக்கு என்ன உண்மை தெரியும்? எதை பற்றி பேசுகிறான்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. மணிமேகலையோட விஷயத்தையும் நான் மறைச்சி வச்சிருக்கிறேன். என் பொண்ணு ஜாதகம் விஷயத்தையும் நான் மறைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 2 உண்மையில இவனுக்கு எது தெரிஞ்சாலுமே ஆபத்து தான். நான் என்ன பண்ண போகிறேன்? வேற வழி இல்லை. நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். அட்லீஸ்ட் இவங்ககிட்ட சொன்னாலாச்சும் என் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அசோக கிட்ட கூட நான் அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனால் முரளி கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்ல முடியுமா? வாய்ப்பில்லை. ஒஞ்சி போயிடுவான் மனுஷன். ஐயோ இந்த பசங்களால நான் இப்படி வேதனை பண்றேன் இப்போ. சோ கடவுளே. டேய் என்னடா தனியா பேசின்னு இருக்கிற? வாங்க. வரேன். இந்த சாரி நல்லா இருக்கா? நல்லதா இருக்கே. ஆனா இது எதுக்கு இப்ப? எனக்கு இந்த சாரியை பார்த்ததும் பிடிச்சிருந்தது. நீ இதை கட்டினா எப்படி இருப்பன்னு யோசிச்சேன். அதான் சரி இதை வாங்கி கொடுத்து உன்னை கட்ட வைக்கலாமேன்னு நினைச்சேன். அப்படியா? என்ன இவ்வளோ அசால்ட்டா கேட்குற? எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீ எடுத்துக்கிறியா? நீ கட்டுறியா இந்த சாரியை? இல்லைங்க, எனக்கு இது வேணாம். எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏய் இந்த கலர் உனக்கு பிடிக்கும் தானே? ஆக்சுவலா நீ போட்டிருக்க சுடிதாரும் இதுவும் ஒரே கலர் தானே? ஒரே மாதிரி வேணா இருக்கலாம், ஆனா வித்தியாசம் இருக்குல்ல. இது லைட்டா இருக்கு, அது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எனக்கு அது பிடிக்கலங்க. உனக்காக ஆசாசியா எடுத்தேன், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சரி நான் இதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எனக்காக வச்சு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ரொம்ப தான் பண்றீங்க மேடம். பிடிக்காததை யார் எடுத்து கொடுத்தாலும் அது பிடிக்காதுதான். என்னமோ ஒண்ணு. ஆனா பிடிச்சவங்க ஒரு விஷயத்த நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்ம அதை பிடிச்சதா எடுத்துக்கணும். புரியுதா? பாருடா, நல்லா பேசுறீங்களே. உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். சரி போய் அந்த சாரியை வச்சுட்டு வாங்க, வேற எதனா பாப்போம். சரி வச்சுட்டு வந்துடுறேன். எப்ப மனோஜ்? சொல்லுங்கப்பா. என்னடா புடவைய கையில வச்சுன்னு இருக்கிற? அது அப்பா நான் அது அவளுக்காக எடுக்கலாம்னு நினைச்சேன். சரிப்பா. அப்புறம் அந்த ஷெர்வானி எல்லாம் எடுத்தியா? சடங்குகளுக்கு தேவையான ஷெர்வானி எல்லாம் எடுக்க சொல்லி சொன்னேன், எடுத்தியா? எடுத்துட்டேன்ப்பா. மொத்தம் 4 ஷெர்வானி எடுத்திருக்கேன். கவுண்டர்ல கொடுத்துட்டேன். சரிப்பா. அப்புறம் இந்த சட்டை பேண்ட் எதனா எடுக்கணும்னா எடுத்துக்கோ, இன்னர்ஸ் எதனா எடுக்கணும்னா எடுத்துக்கோ. அப்புறம் ஷூ பாக்குறதுனா கூட பாரு, பெல்ட் அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இப்பயே எடுத்து முடிச்சுக்கோ, சரியா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு டைம் கிடைக்காது. என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சுக்கோ. நல்ல வேலை ஞாபகப்படுத்தி நீங்கப்பா பெல்ட் ஷூவும் எடுக்கணும்னு நினைச்சேன். நான் போய் இந்த சாரி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. என்ன அவர்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் எடுத்தியான்னு கேட்டாரு, என்கிட்ட எதையுமே கேட்காம போறாரு. மாமா என்னம்மா உனக்கு? எதுக்கு கோவமா பேசுறீங்க மாமா? நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு வாங்கிட்ட மத்தவங்க வேணா சிரிச்சு சகஜமா பேசலாம். என்னால எல்லாம் பேச முடியாதுப்பா. மாமா நான் தான் சாரி கேட்டேன்ல. நீ பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்ப, எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா நானேப்பா? அதுக்கு நந்தினி தான் உனக்கு சரிப்பட்டு வருவேன், நானும் சரிப்பட்டு வர மாட்டேன். நந்தினியை பெத்தவன் நான், ஞாபகம் வச்சுக்கோ. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. எனக்கு உண்மையில ரொம்ப கோவம் வருது, எதுவும் பேசக்கூடாது. போயிட்டு உனக்கு தேவையான மேக்கப் பொருள், செருப்பு, கிளிப்புன்னு என்னென்ன வேணுமோ போய் எடுத்துக்கப்போ. சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத. எப்படி பேசிட்டு போறாரு பாரு. எப்ப ஷாப்பிங் வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாமா, இன்னும் எதனா வேணுமாம்மா, அப்படி இப்படின்னு பேசுவாரு. இப்ப பாரு வேண்டாம் வெறுப்ப பேசிட்டு போறாரு. ஐயோ கடவுளே, மாமாவே இப்படி நடந்துக்கிறாரே நம்ம கிட்ட. அம்மாக்கும் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளை வீட்டை விட்டு வெளியே தொத்திடுவாங்க போல இருக்குது.